ஓ! இவ்வளோ வேகத்தில் வண்டி ஓட்டலாமா? அக்கா சூப்பராக ஓட்டுறாங்க வண்டியை. 170லாம் போதே. நூற்றி 70 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகிற அளவுக்கு எந்த ரூல்ஸும் போடலை தான் நான் நினைக்கிறேன், இவ்வளோ ஸ்பீடாக போகிறதுக்கு. ஈவன் தோ அது எந்த எக்ஸ்பிரஸ் வேயாக இருந்தாலும், ஹைவே இருந்தாலும், பைபாஸாக இருந்தாலும், நார்மல் நம்ம ஒரு மெயின் ரோடாக இருந்தாலும் இவ்வளோ ஸ்பீடில் போகக்கூடாது. ஆனால் இதை பற்றி யாருமே வந்து பேசலன்றது தான் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதுலேயும் வந்து இந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து டேக் பண்ணியிருக்காங்க. பாலிமரை டேக் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு போலீஸை டேக் பண்ணியிருக்காங்க, ஒரு அட்வொகேட்டை டேக் பண்ணியிருக்காங்க. ஏன் பேசல? பிகாஸ் இட்ஸ் அ சூப்பர் கார், மினி கூப்பர்னாலியா, இல்லை ஓட்டுறவங்க பெரிய கையா, இல்லை அவங்க கையில் வச்சுருக்காங்க அந்த நாய் வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவாக இருக்குது, இவங்களாம் ரொம்ப பெரிய இடம் சொல்லி நினச்சிட்டு இருக்காங்களா எனக்கு தெரியல. பட் நாயம் தானே. அது நீங்களாக ஓட்டினாலும் நானாக ஓட்டினாலும், நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் அது நாயம் தானே. இதுவே வந்து இந்த டிடிஎஃப் வாசன் சொல்லி ஒரு அப்பாவி ஒன்று சுற்றிட்டு இருந்தது ரொம்ப நாளாக. அது வந்து மாதத்துக்கு மாதம் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. அவன் தும்முனா கூட அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. அவன் இங்கே இப்படி ஓடிட்டான், அவன் இங்கே இப்படி தூக்கிட்டான், இவனால் வந்து நிறைய நியூசன்ஸ் கேஸ் போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி. இது நியூசன்ஸ் இல்லையா? ஸ்பீடு இல்லை, அவங்க எக்ஸ்பிரஸ் வேலையை ஓட்டுற மாதிரி தெரியல, ஹைவேல ஓட்டுற மாதிரி தெரியல, இல்லை என்ஹெச்லேயே ஓட்டுற மாதிரி எனக்கு தெரியல. அவங்க ஏதோ ஒரு மெயின் ரோடில் தான் போயிட்டு இருக்காங்க இந்த ஸ்பீடில். இதுவே வந்து யாருன்னா குறுக்கில் வந்தாங்கன்னா என்ன கதி ஆகும்? அவங்களுக்கு என்ன கதி ஆகும்? அடிப்பறவங்களுக்கு என்ன கதி ஆகும்? அப்போ அப்படியே தூக்கி போட்டு முடிச்சு போயிட்டே இருப்பீங்களா? இதுதான் நடக்குது இல்லை? எது வரைக்கும், எப்போ வரைக்கும் தான் இப்படியே பண்ணிட்டு இருப்பீங்க? ஸோ எந்த பணக்காராக இருந்தாலும், எந்த பாலிட்டிஷியன்ஸ் வந்து பின்னாடி ஒரு பெரிய பேக்கராக இருந்தாலும், யாரை வேணால் உயிர் எடுத்துடலாம், யார் வேணால் செத்து போயிடலாம். இவங்க ஓட்டுறது இப்படி ஓட்டின்னு தான் இருப்பாங்க, அப்படி தானே? இது எப்போ தான் முடியும்? யார் தான் கேட்பா இதை? இது வந்து ரொம்ப தப்பு. 100% நான் கேட்பேன். ஏன்னா எனக்கு ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா நான் ஒரு காமன் ஹியூமன் பீயிங். நான் அந்த ரோட்டில் போயிட்டுருக்கேன், என்னை இடிச்சிட்டாங்க, நான் கண்டிப்பாக கேட்பேன். இல்லை எனக்கு தெரிஞ்ச நெய்பர்ஸோ, இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு யாரோ தெரியாத ஒரு ஆளி இடிக்கிறாங்க, கண்டிப்பாக அந்த இடத்துல இருந்து நான் கேட்பேன், நீ வந்தது தப்பா இல்லை அவங்க வந்தது தப்பான்னு சொல்லி. பட் இது வந்து ரொம்ப தப்பு. இதை மாதிரி ஆளுங்களை வந்து ஒன்று ஏன் விட்டு வச்சுருக்கீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியல. அவங்களோட பலபணமா, இல்லை பணத்துக்கோசரம் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ பணம் இருந்தால் எது வேணால் பண்ணிடலாம், அப்போ இல்லாதவங்க வந்து செத்துடலாம், அப்படிதானே? நல்லா இருக்கே அவங்க நாயெல்லாம்.